أشهد أن لا إله إلا الله. அதே போல இதுக்கு முன்னாடி நம்ம ஓதி காட்டின வசனங்கள், இப்ப உதாரணத்துக்கு சூரா லுக்மானுடைய 11வது வசனம், ஹாதா ஹல்குல்லாஹ் ஃபஅரூனி மாதா ஹலகல்லதீன மின் தூனிஹி, இது எனது படைப்புகள், என்னை தவிர யாரும் படைத்திருக்கிறார்களா அந்த படைப்பை கொண்டு வந்து காட்டுங்கள். அதே போல சூரா அல் அஹ்காஃப்ல அரூனி மாதா ஹலகு மினல் அர்தி, பூமியிலே அந்த படைப்புகள் யாரை படைத்திருக்கின்றன எனக்கு காட்டுங்கள். அதே போல சூரா அர்-ரஅத்ல 16வது வசனம், அம் ஜஅலு லில்லாஹி ஷுரகா خلقوا كخلقه فتشابه الخلق عليهم قل الله خالق كل شيء وهو الواحد القهار. இதெல்லாம் நீங்க எழுதிக்கங்க, போய் குர்ஆன்ல பாருங்க. அல்லாஹ் கேக்குறான், நீங்க அல்லாஹ்வுக்கு பல இணைகளை வைக்கிறீர்களே, அந்த இணை தெய்வங்கள் அல்லாஹ் படைத்த படைப்புகளை போல ஏதாவது படைப்புகளை படைத்திருக்கின்றனவா? அப்படி படைத்திருக்கின்ற காரணத்தால் உங்களுக்கு குழப்பமாய் போயிருச்சா? அப்படி ஏதாவது படைச்சிருக்குதா? அந்த படைப்புல நீங்க பார்த்திருக்கேன்னு சொல்றீங்களா? அப்படி பார்த்ததுனால நீங்க குழம்பி போயிட்டீங்களா? அல்லாஹ்வை தவிர படைக்கிறவனும் இருக்கிறான் என்பதாக இல்லையே. நபியே நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹ் தான் படைக்கக்கூடியவன், எல்லா பொருட்களையும் படைக்கக்கூடியவன். இன்னும் பாருங்க, சூரத்துல் ஹஜ்ல 21வது அத்தியாயத்துல 73வது வசனத்துல அல்லாஹ் ரொம்ப கேட்கிறான், மக்களே உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்லப்படுகிறது, கவனமாக கேளுங்கள். நீங்கள் அல்லாஹ்வை தவிர யாரையெல்லாம் வணங்குகிறீர்களோ எல்லாரையும் ஒன்று சேர்த்துருங்க. கிழக்குல இருந்து மேற்கு வரைக்கும், வடக்குல இருந்து தெற்கு வரைக்கும் உலகத்தில் உள்ள அத்தனை மாபூதுகளையும் வணங்கப்படக்கூடிய தெய்வங்களையும் ஒன்று சேர்த்து விடுங்கள். அந்த தெய்வங்களிடத்திலே நீங்கள் சொல்லுங்கள், ஒரு கொசு, ஒரு ஈயை படைத்து காட்டுங்கள். படைக்க முடியுமா? அந்த ஈயை படைப்பதன் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அந்த ஈ அவர்களுக்கு, அந்த தெய்வங்களுக்கு முன்னால் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய உணவுகளை கொத்தி அதிலிருந்து கொஞ்சத்தை எடுத்துட்டு போனா கூட அதை கூட அவர்களால் தடுக்க முடியாது. இப்படிப்பட்ட பலவீனமானவர்களைத்தான் மனிதர்களை நீங்கள் கடவுளாக வணங்குகிறீர்கள். அப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தான் படைப்பாளன். அவன் படைத்துத்தான் இந்த பிரபஞ்சம் வந்திருக்கிறது என்பதற்கு ஒவ்வொரு நிகழ்வுக்கு பின்னால் அந்த நிகழ்வை நிகழ்த்தக்கூடியவன் இருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த ஆதாரம் அல்லாஹ்வை மறுக்கக்கூடியவர்களுக்கு மிகவும் ஆழமான ஒரு அழுத்தமான தெளிவான ஆதாரம். இரண்டாவது பாருங்க, இந்த பிரபஞ்சம் படைக்கப்பட்டிருப்பது மட்டுமல்ல, இந்த பிரபஞ்சம் முறையாக படைக்கப்பட்டிருக்கிறது. எப்படி? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பிரபஞ்சத்தை முறையாக சரியாக படைத்திருக்கிறான். படைத்து முறையாக படைத்ததோடு இந்த பிரபஞ்சங்களை முறையாக இயங்கும்படி அவன் அமைத்திருக்கிறான். இப்ப மனிதர்களை பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இப்ப புதுசா ஒரு பொருள் வருது. இப்ப உதாரணத்துக்கு காருன்னு ஒண்ணு வந்துச்சு. எப்ப வந்துச்சு? ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி காருன்னு ஒண்ணு வந்துச்சுன்னு வச்சுங்க. அந்த காரா இப்ப இருக்கு? அந்த காரை சும்மா கொடுத்தா கூட யாரும் அதில் உட்கார மாட்டோம். மனிதன் ஒரு பொருளை படைக்கும் போது இப்பதான் அதை கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லுவான். அப்போதைக்கு அது பெருசா தெரியும். 4 வருஷம் கழிஞ்சா அதை பழசா போயிடும். புதிய வெர்ஷன், டெவலப்டு வெர்ஷன், இப்படி டெவலப்டு வெர்ஷன் சொல்லி செகண்ட் எடிஷன் சொல்லி சேர்த்துக்கிட்டு போய்கிட்டே இருப்பானே தவிர முதல் தான் செய்ததை குறை கண்டு கொண்டு புதுசா அவன் செய்து கொண்டே இருப்பான். அதுல அந்த குறை இருந்துச்சு, இதுல இந்த குறை இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. அப்படி எங்கேயாவது அல்லாஹ் பூமியை, சூரியனை, சந்திரனை மாத்திருக்கிறானா? சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ் கேட்கிறான், வானத்தை பார், வானத்தை பார் அப்படிங்கிறான். ஒரு தடவை பார்த்துட்டீங்களா? அல்லாஹ் சொன்னா பத்தாது, சும்மர்ஜில் பஸர கர்ரத்தைனி, 2 தடவை பாருங்கறான். என் கலிப் இலைக்கல் பஸரு ஹாசியன் வஹுவ ஹஸீன் ஹல் தரா மின் ஃபுதூர். ஏதாவது வீரலை பார்க்கறியா? கீரலை பார்க்கறியா? ஓட்ட உடைச்சலை பார்க்கறியா? பேந்துகிட்டு இருக்கா? வீரல் விட்டுருக்குதா? குறை தெரிகிறதா? நீ எத்தனை முறை பார்த்தாலும் சலிப்புற மாட்ட. உனது பார்வைதான் சோர்ந்து கீழே குனிவாயே தவிர எனது படைப்பில் எந்த குறையும் நீ பார்க்க மாட்டாய். இப்படி அல்லாஹ்வுடைய படைப்புகளை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா எல்லா படைப்பும் தானா, அதாவது அமைப்பாக படைக்கப்பட்டு முறையா இயங்கிக் கொண்டிருக்கிறது. இப்ப அப்படி இயக்கக்கூடியவன் இருக்க வேண்டும்.
இரண்டாவது அவன் ஒருவனாக இருக்க வேண்டும், அப்போதுதான் இது இயங்கிக் கொண்டிருக்கும். புரியுதா? இயக்கக்கூடிய ஒருவன் இருக்க வேண்டும். இரண்டாவது அந்த இயக்கக்கூடியவன் ஒருவன் என்று நம்ப வேண்டும். அதான் உண்மையான கொள்கை. இப்ப பாருங்க, சூரா அல் முஃமினூன் 23வது அத்தியாயத்துல 91வது வசனம், அதே போல சூரா அல் அன்பியா 21ல 22வது வசனம், குல் லவ் கான ஃபீஹிமா ஆலிஹத்துன் இல்லல்லாஹு லஃபஸததா. அல்லாஹுவை தவிர வேறு கடவுள்கள், ஒன்றுக்கு மேற்பட்ட கடவுள்கள் இந்த பிரபஞ்சத்திலே இருக்குமேயானால் இந்த பிரபஞ்சம் அனைத்தும் சின்ன பின்னமாக இருக்கும், குழப்பம் அடைந்திருக்கும், சீர்கட்டு இருக்கும். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பிரபஞ்சம் எல்லாம் சீர்கெடாம சீர்குலையாம அமைப்பா அது ஒரு முறையாக இயங்கிக் கொண்டிருக்கின்றன. அப்ப இந்த முறையாக இயங்கிக் கொண்டிருப்பது எதை அறிவிக்கிறது? இந்த பிரபஞ்சத்தை படைத்தவன் ஒருவன், அவன்தான் இதை இயக்கிக் கொண்டிருக்கிறான். சரி, இப்ப இதற்கு மாற்றமாக ஒருத்தர் சொல்றாரு, இல்லங்க 2 பேரும் பூமியை படைச்சிருக்கிறாங்க. எப்படி 2 பேர் படைச்சிருக்கிறாங்க, 2 பேர் இயக்குறாங்க என்று கற்பனை செய்தால் என்ன ஆகும்? நீ பாருங்க, ஒவ்வொருவரும் தான் எதை படைத்தாரோ அதிலே அவர் சொந்தம் கொண்டாட முயற்சிப்பார். சரியா? ஒவ்வொருவரும் தான் படைத்த படைப்பில் பிறர் சம்பந்தப்படக்கூடாது, பிறர் நுழையக்கூடாதுன்னு முயற்சிப்பார். இப்படி முயற்சிக்கும் போது 2 பேருக்கு இடையில என்ன ஆகும்? சண்டை சச்சரவு வரும். இப்ப சண்டை சச்சரவுன்னு சொன்னா கடைசியில ஒருத்தர் தோக்குறது, ஒருத்தர் ஜெயிக்கிறது. அதனாலதான் மனிதனுடைய ஃபித்ராவுடைய அறிவிலேயே அல்லாஹ் என்ன தெரியுமா அமைச்சான்? எங்கெல்லாம் மனிதர்கள் கடவுள்களை கற்பனை செய்தார்களோ அந்த கடவுள்களுக்கு மத்தியிலே ஒற்றுமை இல்லாமல் போரையும் சேர்ந்தே கற்பனை செய்தார்கள். அந்த கடவுள்களுக்கு மத்தியில ஒற்றுமை இல்லாமல் போரையும் சேர்ந்தே கற்பனை செய்த அல்லாஹ் படைச்ச அறிவு அப்படித்தான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்த அந்த நேரிய ஃபித்ராவிலே 2 கடவுள்களை சிந்திக்கக்கூடிய அந்த அமைப்பையே அல்லாஹ் கொடுத்திருக்கவில்லை. அப்ப 2 பேர்ல ஒருத்தர் அடிச்சு மிகைச்சிட்டார்னு சொல்லணும். அப்படி சொல்லும் பொழுது அப்ப மிகைச்சு போனவர், பலவீனப்பட்டு போனவர் கடவுள் இல்லைன்னு ஆகி போயிருச்சு. அல்லது 2 பேரும் ஒத்துமையா இருக்கிறாங்கன்னு சொன்னா வைம்மா யகூனா தஹ்த மில்கி வாஹிதின் யதஸர்ரஃபு ஃபீஹிமா கைஃப யஷா. இந்த 2 பேரும் சேர்ந்து மூணாவது ஒரு ஆளுடைய கட்டுப்பாட்டில் இருக்கணும். 2 பேரும் தனித்தனியா இருந்தாங்கன்னு சொன்னா என்னைக்குமே ஒத்து போக மாட்டாங்க. இப்ப இந்த 2 பேரும் சேர்ந்து ஒத்துமையா போறதா இருந்தா மூணாவது ஒரு ஆளுடைய கட்டுப்பாட்டில் இருக்கணும். அப்படி நீங்க சிந்தித்தீர்கள் என்று சொன்னா இந்த இருவரையும் கட்டுப்படுத்தக்கூடியவன் எவனோ அவன் தான் அல்லாஹ். அப்ப உதாரணத்துக்கு உலகத்தினுடைய இந்த பிரபஞ்சத்தில் பார்க்கிறோம், ஒரு எப்போதுமே 2 மன்னர்கள் இருக்கும் பொழுது என்ன விரும்புவார்கள்? ஒன்னு அவனை அடிச்சிட்டு அவன் ஆட்சியை நம்ம கீழே கொண்டு வந்துடணும், அதை விரும்புவார்கள். இதுதான் பொதுவான மன்னர்களுடைய விருப்பமாக இருக்கும். இப்ப அல்லது என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளார இருப்பதில் நீ வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு, என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருப்பதில் நீ வரக்கூடாது என்று. ஆனா இந்த பிரபஞ்சத்தை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி இயங்க முடியுமா? படிச்சது இந்தியாவுக்கு வெளிச்சம் போக கூடாதுன்னு அமெரிக்காவுடைய கடவுள் நினைச்சா என்ன ஆகுறது? சந்திரன் இந்தியாவுடைய கடவுள் படைச்சது, இது அமெரிக்காவுக்கு காட்டக்கூடாதுன்னு சொன்னா முடியுமா? இது கடைசியில இல்ல நீ காட்டணும், ஏன் ஆளுக்கு காட்டக்கூடாது, கடைசியில திரும்ப அங்க வந்து முடியறது எழுதான் முடியும், சண்டை சச்சரவில் தான் முடியும். அவ பிரபஞ்சத்தில் படைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு படைப்புகளும் அவை அழகாக படைக்கப்பட்டிருக்கின்றன. எப்படி அழகாக முறையாக படைக்கப்பட்டு அவை முறையாக இயங்கிக் கொண்டிருப்பது, எந்த விதமான குழப்பமும் இல்லாமல் படைத்த ரப்பு ஒருவன் இருக்கிறான், அவன் ஒருவன் தான், அவனோடு சேர்ந்து இன்னொரு கடவுள் இல்லை என்பதை நமக்கு சுட்டி காட்டுகின்றன. மூன்றாவது ஒரு முக்கியமான ஆதாரம் அது என்ன? படைப்புகள் ஒவ்வொன்றும் அதற்குரிய பணியை செவ்வன செய்து கொண்டிருக்கின்றன. ஒவ்வொரு படைப்பும் அதற்குரிய பணியை சரியாக செய்து கொண்டிருக்கின்றன. இப்ப சூரா தாஹால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் ஃபிரௌனுக்கு இடையில நடந்த அந்த சம்பாஷணை உரையாடலை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். ஃபிரௌன் மூசா நபி இடத்துல கேட்கிறான், என்னப்பா நீங்க புதுசா 2 பேர் வந்து ஒரு கடவுள்னு சொல்றீங்களே, கால ஃபமர் ரப்புகுமா யா மூசா, மூசா உங்க 2 பேருடைய கடவுள் யாரு என்று கேட்கிறான்.
இப்ப பாருங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லக்கூடிய பதில், ரப்புனல்லதீ அஅதா குல்ல ஷைஇன் ஹல்கஹு ثم ஹதா. அவர்கள் சொன்னார்கள், எங்களது கடவுள் யார் தெரியுமா? ஒவ்வொரு பொருளையும் படைத்து அந்த பொருளுக்குண்டான கோலத்தை, அது எப்படி இருக்க வேண்டும், என்ன அமைப்பில் இருக்க வேண்டும், என்ன குணத்தில் இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் அதற்கு கொடுத்து சும்ம ஹதா, பிறகு அந்த பொருளுக்கு உள்ள தேவைகளையும் அந்த தேவைகளை அடைந்து கொள்வதற்குண்டான வழிகளையும் அந்த பொருளுக்கு அறிவித்தான் அல்லவா, அவன்தான் எங்களது ரப்பு. இப்ப சொன்ன மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்ன இந்த வாசகம் இருக்குது, ரொம்ப சுருக்கமான வாசகம். ரப்புனல்லதீ அஅதா குல்ல ஷைஇன் ஹல்கஹு ثم ஹதா, முடிஞ்சிருச்சு. இதுல அவங்க நாங்கள் அல்லாஹ்வை ரப்பாக ஏற்றுக்கொண்டோம் என்று சொல்கிறார்கள். ஏன் ஏற்றுக்கொண்டோம் என்பதற்குண்டான ஆதாரத்தையும் சேர்த்து சொல்கிறார்கள். ஏன் நாங்கள் அல்லாஹ்வை ரப் என்று ஏற்றுக்கொண்டோம்? அவன் இந்த படைப்புகளை எல்லாம் நீ சிந்தித்து பார், அழகான சரியான கோலத்தில் படைத்திருக்கிறான். யானையை எப்படி படைக்க வேண்டும், ஒட்டகத்தை எப்படி படைக்க வேண்டும், பூனையை எப்படி படைக்க வேண்டும், பாம்பை எப்படி படைக்க வேண்டும், மனிதன் சாப்பிடக்கூடிய அந்த மிருகங்களை எப்படி படைக்க வேண்டும், பழங்களை காய்கறிகளை எப்படி படைக்க வேண்டும், கடலை எப்படி படைக்க வேண்டும். இப்படி நீங்கள் சிந்தித்துக் கொண்டே சென்றால் ஒவ்வொரு பொருளுடைய அழகு, அந்த பொருள் படைக்கப்பட்ட விதம், அதற்கு கொடுக்கப்பட்ட டிசைன், அதற்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய டிசைன், அதற்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கலர், அதுக்குள்ளார அல்லாஹ் வச்சிருக்கக்கூடிய சிஸ்டம், இதெல்லாம் மனிதன் சிந்தித்து பார்த்தான் என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய வல்லமையை, படைத்தவனுடைய வல்லமையை புரிந்து கொள்வான். ஒரு யானையில் இருக்கக்கூடிய அத்தனை உறுப்புகளையும் ஒரு யானை சாப்பிடுதா இல்லையா? அதுக்கு கண்ணு, காது, வயிறு, குடல், ஈரல், லிவர், இப்படி என்னென்னமோ உள்ளார எல்லாம் வச்சிருக்கிறான். அது எல்லாத்தையும் ஜிப்பு பண்ணி ஒரு எறும்புக்குள்ளாரையும் எல்லாம் வச்சுட்டான். சொல்லி பாருங்க, யோசிச்சு பாருங்க. மனுஷனால முடியுமா? மனிதனால முடியுமா? சொல்லுங்க, முடியாது. அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உருவ அமைப்புகளை கொடுத்திருக்கிறான் பாருங்கள். ஒவ்வொரு பறவைகளுக்கு, ஒவ்வொரு மிருகத்திற்கு, நாம் பார்த்திராத கண்டிராத எத்தனை மிருகங்கள், ஒவ்வொரு மிருகத்தையும் அல்லாஹ் அமைச்சிருக்கிற அந்த அமைப்பை பாருங்க, அதுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிற தோற்றத்தை பாருங்கள். பிறகு இவையெல்லாம் சேர்த்து அதுக்கு இயற்கையா அந்த அறிவை கொடுக்கலாம் பாருங்க. எப்படி சொல்வார்கள், குழந்தை பிறந்தவுடன் மடியிலிருந்து பாலை உறிஞ்சு குடிப்பதற்குண்டான அறிவை யார் கொடுப்பது? பசித்தால் அழ வேண்டும் என்ற அறிவை யார் கொடுப்பது? இப்படி மனிதனாவது 2 வயசுல 3 வயசுல பேசிடுறான். காட்டில் வாழக்கூடிய நூற்றுக்கணக்கான வகையை சேர்ந்த மிருகங்கள் நினைத்து பாருங்கள். அந்த மிருகங்களுடைய உணவுகளை அவை எப்படி அடைகின்றன, எப்படி தனது உணவை தேடி அவை செல்கின்றன, எப்படி தன்னைத்தானே பாதுகாத்துக் கொள்கின்றன. ஒவ்வொரு உயிரினத்தை நீங்கள் சிந்தித்து பார்க்கும் போது தெரியும், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ற ஒருவன் இந்த படைப்புகளுக்குண்டான அந்த தன்மையை கொடுத்திருக்கிறான். யாராவது சொல்ல முடியுமா அது தனக்குத்தானே அது ஒரு வேஷத்தை போட்டுக்குச்சுன்னு சொல்ல முடியுமா? அல்லாஹ் அக்பர். அப்ப இவற்றுக்கெல்லாம் அந்த உருவங்களை ஹுவல்லதி யுஸவ்விருக்கும் ஃபில் அர்ஹாம், ஒவ்வொரு உயிரினத்திற்கும் அவை கற்பு பையிலே இருக்கும் பொழுது அதற்குண்டான உருவங்களை கொடுக்கக்கூடியவன் தான் அந்த ரப்பு. அப்ப அதே போல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்து சஜ்தால 32வது அத்தியாயத்தின் 7வது வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான் பாருங்கள், அல்லதி அஹ்ஸன குல்ல ஷைஇன் ஹல்கஹு, அல்லதி அஹ்ஸன குல்ல ஷைஇன் ஹல்கஹு, எல்லா படைப்புகளையும் படைத்த அந்த ரப்பு அதற்குண்டான கோலங்களை ரொம்ப அழகாக படைத்து கொடுத்திருக்கிறான். அப்ப இந்த 3 அடிப்படைகளை வைத்து நாம் தௌஹீது ருபூபியாவிலே அல்லாஹ் ஒருவனைத்தான் காலிகாக, மாலிக்காக, ராசிக்காக ஏற்றுக்கொள்கிறோம். அப்ப இந்த விஷயங்களை நாம் ஏற்கனவே நம்பக்கூடியவர்கள், ஏற்கனவே தெரிந்து அதாவது இதையெல்லாம் நாம் ஏற்றுக்கொண்டவர்கள். ஆனா இந்த விஷயங்களை இப்ப ஆதாரபூர்வமா நம்ம தெரியும் பொழுது நமக்கு என்ன நன்மை கிடைக்கிறது? மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லும் பொழுது அதற்குண்டான அந்த அறிவை, ஞானத்தை நாம் எப்படி சொல்வது, எப்படி அவர்களை அழைப்பது என்ற விஷயத்தை நாம் தெரிந்து கொள்கிறோம். இப்ப இந்த தௌஹீது ருபூபியா,
அல்லாஹ் ஒருவன் தான் ரப்பு, அல்லாஹ் ஒருவன் தான் மாலிக், அல்லாஹ் ஒருவன் தான் ராசிக் என்று நம்பக்கூடிய இந்த நம்பிக்கை உங்களுக்கு முன்னாடி நம்ம சொல்லிட்டோம். உலகத்துல கண்டிப்பா எல்லாரும் ஏற்றுதான் கொள்வார்கள், இதை மறுக்கக்கூடியவர்கள் இருக்க மாட்டார்கள். சரி, இதை ஒருவன் ஏற்றுக்கொண்டால் மட்டும் அவன் ஒரு முவஹிதாக, மூமினாக, முஸ்லிமாக ஆகிவிடுவானா என்றால் ஆக மாட்டான். இதை ஏற்றுக்கொள்வதால் மட்டும் அவன் ஒரு முவஹிதாக ஆக மாட்டான். மாறாக இந்த தௌஹீது ருபூபியாவை கொண்டு அவன் தௌஹீதுல் உலூஹியாவை அடைய வேண்டும். அப்படி தௌஹீதுல் உலூஹியாவை அடைந்தால்தான் அவன் ஒரு மூமினாக, முஸ்லிமாக ஆக முடியும். இந்த தௌஹீது ருபூபியா என்பது இந்த தௌஹீதுல் உலூஹியாவின் பக்கம் நம்மை கொண்டு வருவதற்குண்டான ஆதாரங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். இப்ப வானத்தை பார், பூமியை பார், சூரியனை பார், சந்திரனை பார் என்று அல்லாஹ் எல்லா படைப்புகளை நமக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறானே. தான் படைத்த படைப்புகளை அதெல்லாம் சொல்லிட்டு எல்லாத்தையும் பாரு பாருன்னு சொல்லிட்டு போயிடறானா? இவற்றையெல்லாம் பார்த்தாய் அல்லவா, நான் தான் படைத்தவன் என்று அறிந்து கொண்டாய் அல்லவா, அப்ப என்ன செய்ய, என்னை நீ வணங்கு, என்னை நீ வணங்கு என்று தனது இபாதத்தின் பக்கம் அல்லாஹ் அழைக்கிறான். இப்ப பாருங்க, 2வது அத்தியாயத்தினுடைய 21வது வசனத்துல, யா அய்யுஹன்னாஸு உபுது ரப்பக்கும் அல்லதி خلقكم والذين من قبلكم لعلكم تتقون الذي جعل لكم الارض فراشا والسماء بناء وانزل من السماء ماء. இப்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எல்லா தான் படைத்த படைப்புகளை சொல்லி, உன்னை படைச்சேன், உங்க அத்தாவை படைச்சேன், உங்க அத்தாவுடைய அத்தாவை படைச்சேன், ஓ முன்னோர்கள் எல்லாம் நான் தான் படைச்சேன், எனவே என்னை வணங்கு. அப்ப தௌஹீது ருபூபியா என்பது தௌஹீதுல் உலூஹியா இல்லாமல் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாது. அப்ப இதிலிருந்து நீங்க தெரியலாம், சில பேர் சொல்லுவாங்க எங்களுக்கு கடவுள் மேல நம்பிக்கை இருக்கு, அல்லாஹ் மேல நம்பிக்கை இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா தொழுகைக்கு கூப்பிட்டா வரமாட்டாங்க, இபாதத்து செய்ய சொன்னால் செய்ய மாட்டார்கள். இப்படிப்பட்டவர்கள் சொர்க்கம் செல்ல மாட்டார்கள். இவர்களை மூமினாக அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். இப்ப பாருங்க, இந்த தௌஹீதுல் உலூஹியா என்பது என்ன, அதை முதல்ல ஆரம்பத்துல கொஞ்சம் லேசா விளங்கிக் கொள்வோம், பின்னாடி இன்னும் கொஞ்சம் நம்ம விரிவா விளங்க வேண்டியிருக்கு. அப்ப இபாதத்துகள், வழிபாடுகள் அனைத்தையும் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே செய்வது, இதைத்தான் தௌஹீதுல் உலூஹியா என்று சொல்லப்படும். எப்படி ருபூபியா என்ற வார்த்தை ரப்பு என்ற பதத்திலிருந்து வந்ததோ, உலூஹியா என்ற வார்த்தை இலாஹ் என்ற பதத்திலிருந்து வந்தது. சொல்லுங்க, உலூஹியா என்ற வார்த்தை இலாஹ். இந்த இலாஹ் என்ற வார்த்தை எங்க இருக்கிறது? லா இலாஹ இல்லல்லாஹ். அந்த லா இலாஹ இல்லல்லாஹுவிலே இலாஹ், லா இலாஹ் இருக்கிறதா? இந்த இலாஹ் என்பதிலிருந்து வந்ததுதான் உலூஹியா என்ற வார்த்தை. அதாவது இலாஹுடைய தன்மை. அதுக்கு என்ன அர்த்தம்? இலாஹுடைய தன்மை. அப்ப வணக்க வழிபாடுகள், வணக்க வழிபாடுன்னா என்ன? பணிந்து பயத்தோடு பாசத்தோடு ஒரு மனிதன் செய்யக்கூடிய அந்த சடங்குகளுக்கு, செய்யக்கூடிய அந்த வெளிப்பாடுகளுக்கு வழிபாடு என்று சொல்வார்கள். புரியுதா? அதனால இப்ப சில பேர் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, இந்த கபருக்கு சஜிதா செய்யறத ஷிர்க்குன்னு சொல்லும் பொழுது ஷிர்க் ஆகாது, ஏன்னா நாங்க சஜிதா செய்யறோமா இல்லையா, இது நாங்க கிப்லாவை பார்த்து ஒழு செஞ்சுட்டு தொழுகையில செய்யற சஜிதா தான் இபாதத்து. புரியுதா? இது நாங்க ஒரு கபருக்கு செய்யும் பொழுது அங்க நாங்க ஒழு செய்யணுங்கிற அவசியம் இல்ல, கிப்லா பக்கம் பார்த்து செய்யறது இல்ல, அது சும்மா செய்யறோம், அதனால இது சஜிதா ஷிர்காக ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க. அவர்கள் தங்களை தாங்களே திருப்திப்படுத்திக் கொள்வதற்கு சொல்லக்கூடிய இது வாதமே தவிர இது மார்க்கத்தில் அங்கீகரிக்கப்பட்டதாக ஆகாது. ஏன்? மார்க்கம் இபாதத் என்று எதை சொல்கிறது? நீ ஒரு மறைவான ஒன்றை பயந்து ஆதரவு வைத்து ஆசையோடு வெளிப்படுத்தக்கூடிய ஒவ்வொரு பணிவும் இபாதத். அது நீ அல்லாஹ்க்கு செஞ்சாலும் சரி, அல்லாஹ் அல்லாத யாருக்கு செஞ்சாலும் சரி, செய்யறது கூடுமா கூடாதா, அந்த இபாதத்துடைய முறை தவறா சரியா என்பதை அடுத்து நம்ம பேசுவோம். இப்ப அப்படி பாத்தீங்கன்னு சொன்னா, சிலைகளுக்கு முன்னாடி முஷ்ரிக்குகள் செய்யற எதுவுமே ஷிர்காவா ஆகாது. ஏன்? அவன் கிப்லாவை பார்த்தா செய்யறான், ஒழு செஞ்சுட்டா செய்யறான்.
அந்த சிலையை கடவுள் நம்பி என்ன செய்யறான்? எத்தனையோ பேர் சிலை வணங்கக்கூடியவர்கள் நீங்க கேட்டீங்கன்னு சொன்னா, இந்த சிலையை கடவுள் நம்புறியான்னு கேட்டா, இல்ல இந்த சிலையை நாங்க கடவுள் நம்பல, கடவுள் ஒருத்தர் இருக்கிறாரு, அவரை நாங்க பார்த்ததில்ல, எங்க திருப்திக்கு இந்த சிலையை வச்சு நாங்க அவரை வணங்குறோம். பல முஷ்ரிக்குகளிடத்துல நீங்க கேட்டு பாருங்க, சிலை வணங்கக்கூடியவர்களிடத்துல சிலையை நாங்கள் கடவுள் என்று சொல்லவில்லை, கடவுள் ஒருவர் இருக்கிறார், நாங்கள் அவரை பார்த்ததில்லை, எங்கள் ஒரு திருப்திக்காக கடவுளுக்கு செய்கிறோம் என்ற எண்ணத்தில் இந்த சிலைகளுக்கு நாங்கள் செய்கிறோம். அப்படி பார்த்தா இந்த கபர் வணங்கக்கூடியவர்கள் சொல்வதை போன்று பார்த்தா சிலை வணங்கக்கூடியவர்கள் செய்வதும் ஷிர்க் என்று ஆகாது. அதை ஒத்துப்பாங்களா? ஒத்துக்க மாட்டாங்க. சரி, இப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த தௌஹீதுல் உலூஹியா இல்லாமல் தௌஹீதுர் ருபூபியாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வது கிடையாது. இப்ப நீங்க பார்த்தீர்கள் என்று சொன்னா, குர்ஆன்ல நபிமார்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது எல்லா இடங்களிலும் இந்த இபாதத்தை பற்றி தான் அல்லாஹ் சொல்லிக் கொண்டே வருகிறார். இங்க பாருங்க, இதுல முக்கியமா நீங்க தெரிந்து கொள்ள வேண்டிய வசனம் 51 56, வமா خلقtul jinna wal insa illa liya'budun, வமா خلقtul jinna wal insa illa liya'budun, மனிதர்களையும் ஜின்களையும் நான் படைக்கவில்லை, அவர்கள் என்னை வணங்குவதற்கே தவிர. அப்ப நபிமார்களுடைய அழைப்பு இதுவாகத்தான் இருந்தது. ஒவ்வொரு நபிமார்களுக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ஒரு அழைப்பை கொண்டுதான் அனுப்பி வைத்தான். சரி, இந்த தௌஹீதுல் உலூஹியாவுடைய ஒரு முக்கியமான வாசகம் தான் லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது. தௌஹீதுல் உலூஹியாவுடைய முக்கியமான வாசகம் லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது. இதை ஒருவன் மொழிந்தால்தான் அவன் முஸ்லிமாக ஆக முடியும். இதை அறிந்து அதன்படி நடப்பதுதான் ஒரு முஸ்லிமுடைய முதல் கடமை. அதே போல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு இஸ்லாத்துல நிறைய கடமைகளை கொடுத்திருக்கிறான். அந்த கடமைகளிலேயே முதல் கடமை லா இலாஹ இல்லல்லாஹுவை அறிவது, அல்லாஹுவை வணங்குவது. இப்ப குர்ஆன்ல நீங்க நான் சொல்றேன், எழுதி கொள்ளுங்க, பின்னாடி நீங்க போய் வீடுகள்ல போய் பொறுமையா பாருங்க. அல்லாஹும்ம ஸல்லி அலா நபியினா முஹம்மத். சூரா அன்-நிசாவுடைய 36வது வசனம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதன் செய்ய வேண்டிய கடமைகள் எல்லாம் அந்த ஒரு வசனத்துல ரொம்ப சுருக்கமா சொல்றான். அப்படி சொல்லும் பொழுது அதை எப்படி ஆரம்பிக்கிறான்? வஅபுதுல்லாஹ் வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ, அல்லாஹ்வை வணங்குங்கள், அவனுக்கு இணை வைக்காதீர்கள். அதற்கு பிறகுதான் வபில் வாலிதைனி இஹ்சானா, பெற்றோருக்கு நன்மை செய்யுங்கள், உறவுகளுக்கு நன்மை செய்யுங்கள், ஏழைகளுக்கு நன்மை செய்யுங்கள், அண்டை வீட்டாருக்கு நன்மை செய்யுங்கள், நண்பர்களுக்கு நன்மை செய்யுங்கள், நெருக்கமானவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். இப்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிறைய சட்டங்களை சொல்கிறானே, இந்த சட்டங்களுக்கெல்லாம் முதல் சட்டமாக எதை அல்லாஹ் சொல்கிறான்? அல்லாஹ்வை வணங்குவதை. அதே போல சூரா பனி இஸ்ராயில் 17வது அத்தியாயத்தில் 23 37 வரைக்கும் ஒட்டுமொத்த வாழ்க்கைக்கு தேவையான சட்ட நுணுக்கங்களை, வாழ்வியல் அடிப்படைகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விவரிக்கிறான். அப்படி விவரிக்கும் போது அல்லாஹ் அந்த தொடரை எப்படி ஆரம்பிக்கிறான் என்றால், வகலா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யாஹு வபில் வாலிதைனி இஹ்சானா. நபியே, உங்களது இறைவன் உங்களுக்கு தீர்ப்பாக சட்டமாக சொல்லி இருக்கிறான். எதை? அல்லாஹுவை தவிர வேறு யாரையும் நீங்கள் வணங்காதீர்கள், அவனுக்கு நீங்கள் எதையும் இணையாக்காதீர்கள். அதுக்கு பிறகுதான் அப்புறம் பெற்றோர்கள், தாய் தந்தை, அப்புறம் நீ மற்றவங்களுக்கு கொடு, நன்மை செய்பவனாக இரு, நிறுவையிலே நீ மோசடி செய்யாதே, சரியாக நிறு, பிறரை கொன்று விடாதே, வாக்குக்கு மாறு செய்யாதே, அந்த எத்தீம்களுடைய சொத்துக்களுக்கு நீ மோசடி செய்யாதே. இப்படி அல்லாஹ் ஒரு பெரிய பட்டியலை சொல்றான். சூரா பனி இஸ்ராயில்ல 23 37 வரைக்கும் அதனுடைய தொடக்கம் அல்லாஹ் எதை கொண்டு ஆரம்பிக்கிறான்? இந்த தௌஹீதுல் உலூஹியாவை கொண்டுதான் ஆரம்பிக்கிறான். அதே போல சூரத்துல் அன்ஆம் 6வது அத்தியாயத்தில் 151 153 வரை உள்ள வசனங்கள். வசனம் 3 வசனம் தான், ஆனா ஒரு பக்கத்துக்கு மேல இருக்கும் இந்த வசனங்கள், 3 வசனங்கள் சேர்ந்து. இந்த 3 வசனங்களையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனித குலத்துக்கு தேவையான அந்த சட்டங்களை, உபதேசங்களை சொல்லும் பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முதலாவதாக குல் தஆலு அத்லு மா ஹர்ரம ரப்புக்கும் அலைக்கும் அல்லா துஷ்ரிகு பிஹி ஷைஆ. நபியே, நீங்கள் சொல்லுங்கள், உலக மக்களை எல்லாம் அழைத்து வாருங்கள்,
உங்களது இறைவன் உங்களுக்கு எதை கட்டளையாக்கி இருக்கிறான், எதை தடை செய்திருக்கிறான் என்பதை நான் உங்களுக்கு ஓதி காட்டுகிறேன் என்று சொல்லும் பொழுது, முதலாவது அல்லா துஷ்ரிகு பிஹி ஷைஆ, அவனுக்கு நீங்கள் எதையும் இணையாக்காதீர்கள். அப்ப இந்த தௌஹீதுல் உலூஹியா தான் நபிமார்களுடைய அழைப்பாக இருந்தது. அதை போதிக்கத்தான் அவர்கள் அனுப்பப்பட்டார்கள். இதனுடைய வாக்கியம் லா இலாஹ இல்லல்லாஹ், இதை மொழிந்தால் தான் முஸ்லிமாக முடியும். இதுதான் ஒரு முஸ்லிமுடைய முதல் கடமை. கடமைகளிலேயே மிகப்பெரிய கடமை இந்த தௌஹீதுல் உலூஹியா தான். இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த கட்டளை பாருங்க, சூரா முஹம்மத் 19வது வசனம். ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ், நபியே நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ், நிச்சயமாக வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று. அப்ப எத்தனையோ விஷயங்கள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு போதிச்சிருக்கிறான். ஆனா இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் போதிக்கும் போது மட்டும் எப்படி போதிக்கிறான்? நபியே நீங்கள் இதை தெரிந்து கொள்ளுங்கள், ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ், ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ்வை நபியே நீங்கள் கற்று தெரிந்து கொள்ளுங்கள், அறிந்து கொள்ளுங்கள் என்று. இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்னங்க, இது ஒரு பெரிய விஷயமாங்க. இதைத்தான் நாங்க சின்ன பிள்ளையிலேயே மக்தப் மர்சால அறியாத பருவத்திலேயே ஓதிவிட்டோமாங்க. இதுக்கு போயா இவ்வளவு பெரிய ஒரு கொள்கை வகுப்பு, இவ்வளவு பெரிய ஏற்பாடு, அதான் ஈஸியா சொல்லிடலாமே, தமிழ்ல ஒரே வார்த்தையில அர்த்தம் சொல்லிடலாமே, அல்லது இங்கிலீஷ்ல கூட ஒரே வார்த்தையில ரொம்ப சுருக்கிவிட்டாங்க இங்கிலீஷ்ல அர்த்தம், நோ காட் பட் அல்லான்னு சொல்லிட்டு, நோ காட் பட் அல்லான்னு சொல்லிட்டு இப்படி சொல்லக்கூடாது அர்த்தம். இந்த அர்த்தம் தப்பு, இந்த அர்த்தம் தப்பு. அது என்ன, எல்லாத்தையும் சுருக்கி சுருக்கி எங்க இருந்து சுருக்கிறது, யார் சுருக்கிறது, எதை சுருக்கணுமோ அதுதான் சுருக்கணும். இப்ப இந்த பொதுவாக தௌஹீதுடைய வார்த்தை என்பது லா இலாஹ இல்லல்லாஹ்வை குறிக்கும். இப்ப இதை இஸ்லாமோடு தீனோடு சம்பந்தப்படுத்தும் பொழுது இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது முஹம்மது ரசூலுல்லாஹ் இல்லாமல் பூர்த்தியாகாது. அப்போ ஒருத்தர் இஸ்லாமிய மார்க்கத்துக்குள்ளார முழுமையான தௌஹீதுக்குள்ளார வருவதாக இருந்தால் அவர் என்ன செய்ய வேண்டும்? தௌஹீதுடைய 2 சாட்சியங்களையும் சொல்லியாக வேண்டும். தௌஹீதுடைய ஒரு சாட்சியம் என்ன? அல்லாஹ்வுக்கு சொல்வது அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ். தௌஹீதுடைய 2வது சாட்சியம் என்ன? ரசூலுல்லாஹ்விற்கு நாம் சொல்வது வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அப்ப இந்த 2 சாட்சியங்கள், இந்த 2 சாட்சியங்களை ஒருவர் முழுமையாக தெரிந்து புரிந்து சொல்லாதவரை அவர் ஒரு முஸ்லிமாக ஆக முடியாது. இப்ப பாருங்க, இந்த 2 ஷஹாதாக்குள்ளார 5 விஷயங்களை மார்க்க அறிஞர்கள் கொண்டு வருகிறார்கள். ஒன்று என்ன? மானா, இதனுடைய பொருளை நீங்கள் சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். 2வது அர்கான். அர்கான் என்று சொன்னால் இதுக்கு தமிழ்ல நேரடியா ஒரே வார்த்தையில் அர்த்தம் சொல்ல முடியாது. அதனால பொதுவா அந்த காலத்திலிருந்து நம்முடைய மார்க்க அறிஞர்கள் ருக்குன்கள் சொல்லி அதை அரபியவே அப்படியே தமிழா கொண்டு வந்துட்டாங்க. அதாவது இதுக்கு விளக்கம் சொல்றதா இருந்தா எப்படின்னு சொன்னா, இப்ப ஒரு கட்டடம்னு சொன்னா அந்த கட்டடம் உருவாகிறதுக்கு அஸ்திவாரம், அப்புறம் தூணு, அப்புறம் ரூஃப், செவர், இதெல்லாம் இருந்தாதான் ஒரு கட்டடம் என்று சொல்லுவாங்க. இப்ப ஒன்றை உருவாக்குவதற்கு அல்லது ஒன்று இருப்பதற்கு எவையெல்லாம் அத்தியாவசியமான ஒன்றோ அதிலிருந்து அந்த அத்தியாவசியமான ஒன்றை வெளியே எடுத்துட்டோம்னு சொன்னா அந்த உறுப்பை யாரும் முழுசா ஏத்துக்க கொள்ள மாட்டாங்க. இப்ப எப்படி, உதாரணத்துக்கு ஒரு வீடு இருக்குது, ரூஃப் இல்லைன்னு வச்சுக்கோங்க. வீடு இருக்குங்க, ஆனா அதுக்கு முகடு இல்லைங்க, ரூஃப் இல்லைங்கன்னு சொல்லுவீங்க. சேர்த்து வீடுன்னு சொல்லும் பொழுது அதை சேர்த்து தான் சொல்லுவீங்க. ஒருத்தர் சொன்னாரு, இந்த இருக்கு என் வீடு. வீடா? எங்கப்பா மாடிய இது என்ன சொல்லுவாங்க ரூஃபுக்கு தமிழ்ல? கூரைய காலமே அப்படிம்பாங்க. இப்போ ஒருத்தர் என்ன செய்யறாரு, அஸ்திவாரம் மட்டும் கட்டி வச்சிருக்கிறாரு. அஸ்திவாரம் மட்டும் கட்டின உடனே கூட்டு போறாரு, என் வீட்டுக்கு கூட்டு போறேன்னு சொல்லிட்டு உங்களை கூட்டு போறாரு. கூட்டு போயிட்டு இதான் என் வீடு. ஏன் வீடுங்கிற? சோற காணோம் அப்படிம்பாங்க. சரியா? இப்ப இந்த மாதிரி ஒன்று இருக்க வேண்டும் என்றால் அதற்கு அத்தியாவசியமான சில விஷயங்கள் இருக்கும். அதைத்தான் ருக்குன் என்று சொல்லப்படும். இப்ப தொழுகைக்கு சொல்வதாக இருந்தால் அல்லாஹ் அக்பர்னு தக்பீர் கட்டுறது, குர்ஆன் ஓதுறது, நிற்பது, குனிவது, சுஜூது செய்வது, இதெல்லாம் சேர்ந்தாதான் தொழுகை. இதுல ஏதாவது ஒன்று இல்லாமல் போய்விட்டால் அது தொழுகையாக ஆகாது. அந்த மாதிரி லா இலாஹ இல்லல்லாஹ் இருக்கும், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் இருக்கும், அஷ்ஹது அன்ன முஹம்மதர் அப்துஹு வ ரசூலுஹு. இந்த 2 ஷஹாதாவுக்கு அந்த மாதிரி ருக்குன்கள் இருக்கின்றன. அதே போல ஷர்த், கண்டிஷன்ஸ், நிபந்தனைகள்.
அப்ப அந்த நிபந்தனைங்கிறது வெளியில இருக்கும், உள்ளார இருக்காது. எப்படி உதாரணமா தொழுகைக்கு ஒழுவ போல. இப்ப ஒழு என்பது தொழுகைக்குரிய நிபந்தனை. நீங்க இந்த நிபந்தனையை செஞ்சாதான், ஒழுவ செஞ்சாதான் தொழுகைக்கே வர முடியும். அந்த மாதிரியான நிபந்தனைகள் இந்த ரெண்டுக்கும் இருக்கின்றன. அதே போல முக்ததா. இப்ப லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஒருத்தர் சொல்லிட்டாரு, அதோட முடிஞ்சிருச்சா? தூங்கிடலாமா? அவர் இஷ்டத்துக்கு நடந்துடலாமா? அவர் எப்படி வேணாலும் வாழ்ந்துடலாமா? இல்லை. கடமைகள். அடுத்து இவர் என்னென்ன, எப்படி இவர் வாழ வேண்டும், என்னென்ன கடமைகளை இவர் செய்ய வேண்டும். சரிங்க. இப்ப என்னன்னு சொன்னா, இந்த நாளை கூட சில பேர் அப்படியே ஓகே ஓகேன்னு சொல்லி ஒத்துக்கொள்வதற்கு வந்துருவாங்க. அடுத்து ஒரு முக்கியமான ஒரு புள்ளி இருக்கு, நவாகிதுன்னு சொல்லி, முறிப்பவை. அதாவது லா இலாஹ இல்லல்லாஹ்னு ஒருத்தர் வாழ்க்கையில சொன்னவர் திரும்ப அந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வை விட்டு வெளியேறி விடுவாரா? மார்க்கத்திற்குள் வந்த ஒருவர் மார்க்கத்தை விட்டு வெளியேறி விடுவாரா என்றால், சில காரியங்கள் இருக்கின்றன, சில செயல்கள் இருக்கின்றன, அல்லது சில சொற்கள் இருக்கின்றன, அல்லது சில நம்பிக்கைகள் இருக்கின்றன. அவற்றை அவர் செய்து விட்டால் கண்டிப்பாக அவர் வெளியேறி விடுவார். அல்லாஹ் பாதுகாப்பானாக. இதைத்தான் முர்த்தத், இர்திதாத் என்று சொல்வார்கள். புரியுதா? இப்ப இந்த 5 விஷயங்களை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று, இந்த 2 ஷஹாதாவுடைய மானா. இரண்டாவது, இதனுடைய அர்கான் ருக்குனுகள். மூன்றாவது, இதனுடைய ஷரத்துகள், நிபந்தனைகள். நான்காவது, முக்ததா, இந்த 2 ஷஹாதாவுடைய கடமைகள். ஐந்தாவது, 2 ஷஹாதாவை முறிக்கக்கூடிய விஷயங்கள்.